பல்லாவரத்துலேருந்து தாம்பரம் அங்கிட்டு 8 கிலோமீட்டர் கிடையாது. அப்படின்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு பூராவுமே எந்த நகராட்சியிலையும் பேரூராட்சியிலையும் மாநகராட்சியிலையும் பட்டா என்பது வழங்கப்படாது. அப்படின்னா அங்கே இருக்கிற மக்கள் பூரா புறம்போக்கிலேயே பிறந்து புறம்போக்கிலேயே வாழ்ந்து புறம்போக்கிலேயே சாவு என்பதுதான் இப்போ இருக்கிற நிலைமையா இருக்குது. ஸோ இதில் ஒரு மாற்றம் என்பது ஏற்பட வேண்டும். ஏன்னா குடும்பம் இருந்தால் ஒரு நாகரிகமாக குடும்பம் நடத்துவதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு என்பது ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ இது மக்களுடைய ஒரு அடிப்படை தேவை என்கிற முறையில் இந்த பிரச்சனையில் மாநில அரசு ஒரு மாஸ்டர் பிளானை ஏற்படுத்தி அனைத்து குடும்பங்களுக்கும் குடிமண்ணை பட்டா வழங்குவதற்கு முன் வரணும். அதே மாதிரி பட்டியல் சாதி மக்களுக்காக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட பஞ்சமி நிலம் இன்னைக்கு அந்த மக்கள் கையில் இல்லை. அந்த சட்டம் உருவாக்கப்பட்ட காலத்திலேயே செங்கற்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த திரமேங்கியர் என்கிற மாவட்ட ஆட்சித்தலைவருடைய முன்முயற்சியில் தான் இந்த பட்டியல் சாதி மக்களுக்கு பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு என்கிற முறையில் அந்த நிலம் என்பது வழங்கப்பட்டது. இந்த நிலத்தை மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வாங்கினால் செல்லாது, 10 ஆண்டுகளுக்கு விற்க முடியாது. மீறி வாங்கினாலும் மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வாங்கினால் செல்லாது. 10 வருஷம் கழிச்சு விற்கலாம்னா சம்பந்தப்பட்ட பட்டியல் சாதிக்குள்ள தான் வித்துக்க முடியலாம். நிறைய நிபந்தனைகள் போடப்பட்டு தான் அந்த நிலமே வழங்கப்பட்டது. ஆனால் இப்போது 1 ஏக்கர் நிலம் கூட அந்த மக்களிடையே இல்லை. எல்லாமே மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சட்டத்துக்கு விரோதமாக வாங்கிட்டு இருக்காங்க. இதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்துக்கு போய் உயர்நீதிமன்ற தீர்ப்பு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அதை ஒட்டி அரசாணைகள் எல்லாம் வந்ததுக்கு பிறகும் பஞ்சம் நிலம் மீட்கப்பட்டு அந்த மக்களிடம் ஒப்படைக்கப்படவில்லை. அரசாங்கமே அவங்களுக்கு நிலம் வேணும்னா சட்டத்தை பயன்படுத்தி அவங்க நிலத்தை கையகப்படுத்துறாங்க. பல்வேறு திட்டங்கள் என்ற பேரில் நிலத்தை கையகப்படுத்துறாங்க. ஆனால் மக்களுக்கு நிலத்தை திருப்பி கொடுக்கணும் அல்லது குடிமனை கொடுக்கணும்னா அரசாங்கம் அதுக்கு உருப்படியான எந்த நடவடிக்கை எடுக்காத ஒரு போக்கு என்பது இருக்கிறது. ஆகவே நிலம், இந்த குறிப்பாக பஞ்ச நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் அரசு ஆணைகளை, நீதிமன்ற உத்தரவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை நேரடியாக பஞ்சமி நில மீட்பு போராட்டத்தில் ஈடுபடுவது என்று இந்த மாநாட்டில் நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். இல்ல யார் போராட்டம் நடத்தினாலும் அவர்களுக்கு அனுமதி மறுப்பது என்பது சட்டவிரோதம். அனைவருக்குமே போராடுவதற்கான உரிமையை அரசியல் சாசனம் வழங்கியிருக்கு. அதனால அனுமதி வழங்க வேண்டும். போராட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு காவல்துறைக்கு உரிமை இருக்கு. அந்த ஒழுங்குபடுத்துகிற காரியத்தை அவர்கள் செய்யலாமே தவிர போராட்டத்தை முற்றிலும் தடை செய்வது என்கிற முறையில் இருக்கக்கூடிய காவல்துறை அணுகுமுறையை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். அது சரியல்ல. இது சம்பந்தமாக மாநில முதலமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து காவல்துறையுடைய இத்தகைய அணுகுமுறையில ஒரு மாற்றம் வேண்டும் என்பதை நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் வற்புறுத்துவதுன்னு சொல்லி தீர்மானிச்சிருக்கோம். தொடர்ந்து இது போன்ற கூட்டணி வழங்கப்படுது, அனுமதி வழங்கப்படுது, வழங்கப்படுறது மனசிக்கல் இருந்து இந்த சூழ்நிலை எலெக்ஷன் ஒரு மணியர் தான் இருக்கு. இந்த டைம்ல கடுமையா அரசு விமர்சிக்கிற ஒரு டோன் நம்ம கட்சி எடுத்துக்கான காரணம் என்ன? அதாவது இப்போ 4 ஆண்டுகள் தேர்தல் வாக்குகளை பல்வேறு தேர்தல் வாக்குகள் இந்த மாதிரி ஒரு டோன் எடுக்க சூழ்நிலை இதுக்கு எப்படி அவங்க ரெஸ்பான்ஸ்? இல்ல உழைப்பாளி மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் எப்போதுமே மாநில அரசாங்கம் மக்களுக்கு எதிராக மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் எதிர்நிலையை எடுக்கிற போது நாங்கள் எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறோம். கடுமையான நடவடிக்கை ஈடுபட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியும், வேலை நேரத்தை 8 மணி நேர வேலை நேரத்தை 12 மணி நேரமாக மாற்றுவது என்கிற ஒரு புதிய சட்டத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆட்சிக்கு வந்த சில நாட்களிலேயே அவங்க கொண்டு வந்த போது கடுமையாக நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து கடுமையான எதிர்ப்பின் விளைவாகத்தான் அந்த சட்டம் திரும்ப பெறப்பட்டது. அதே மாதிரி சாம்சங் சங்கத்தை பதிவு செய்கிற ஒரு சின்ன கோரிக்கை விஷயத்தில் 37 நாட்கள் வேலை நிறுத்தம் நடந்ததற்கு பிறகு இன்றைய தேதி வரை சங்கம் பதிவு செய்யப்படவில்லை. இதெல்லாம் அடிப்படையான உரிமைகள். தொழிற்சங்க அமைத்துக் கொள்வது என்பதும் தொழிற்சங்கத்தை பதிவு செய்ய வேண்டியது தொழிலாளர் நலத்துறையினுடைய அடிப்படையான ஒரு கடமை. அவர்கள் அதை செய்யாத நிலையில் அதற்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் வலுவாக நடத்தியிருக்கிறோம். முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து ஆகவே நாங்கள் ஏதோ புதுசாக இப்பதான் மாநில அரசாங்கத்தினுடைய இந்த எதிரான போக்குகளை எல்லாம் கண்டிக்கிறோன்றதெல்லாம் கிடையாது. கடந்த 3 ஆண்டு காலமாகவே எதெல்லாம் மக்களுக்கு எதிரானது, சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு போன்ற பல பிரச்சனைகளையும் எதிர்த்து அங்க தான் இது பண்றோம். இப்ப மட்டும் தான் புதுசா பண்றோம் இல்ல. இதற்கு பிறகும் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் சமரசத்துக்கே இடமில்லை. குறிப்பாக உழைக்கும் மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளில் மாநில அரசாங்கம் இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால் கடுமையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கும். அதே நேரத்தில் மக்களுக்கு சாதகமான பல திட்டங்களை, சட்டங்களை மாநில அரசாங்கம் கொண்டு வருகிற போது அதை வரவேற்பது, அதை பாராட்டுவது என்கிற முறையில் தான் இன்னைக்கு கூட யூசிஜியினுடைய இந்த சுற்றறிக்கையை எதிர்த்து
கடுமையான ஒரு கண்டன அறிக்கையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள், வரவேற்கிறோம். அதே மாதிரி மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு அனுமதி கொடுத்து ஒரு நல்ல தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பிஜேபி உட்பட அனைத்து கட்சிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வரவேற்கத்தக்க வகையில் ஒரு நல்ல தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. நாங்கள் வரவேற்கத்தான் செய்யறோம். ஆகவே ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் மாநில உரிமைகளை பறிக்கிற போது, மாநில அரசாங்கத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிற போது நிச்சயமாக நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தமிழ்நாடு அரசாங்கத்தோடு இணைந்து நின்று போராடுவோம். அதே நேரத்தில் தமிழ்நாடு மக்களுடைய நலனுக்கு விரோதமான செயல்களில் அவர்கள் ஈடுபடுகிற போது மக்கள் நலன் சார்ந்து மக்கள் பக்கம் நாங்கள் இருக்கிறோம். மினி எமர்ஜென்சி வார்த்தையை பயன்படுத்தல தோழர், அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தான் சொல்றாரு. அறிவிக்கப்படாத அவசர நிலை என்றுதான் மினின்னு கூட நாங்க பயன்படுத்தல. ஏன்னா எங்க ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்கலன்றதுனால மட்டும் அதை சொல்லல. தொடர்ச்சியாகவே இப்ப சாம்சங் போராட்டத்தில் என்ன மாதிரி நடவடிக்கை தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்தது? கூடவே விடல, பந்தலை பிரிக்கிறது, தொழிலாளிகளை கைது பண்றது, முக்கியமான தலைவர்களை கைது பண்றது, அதுக்கெல்லாம் பேர் என்ன? இந்த ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்கலன்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் நாங்க அதை சொல்லல. அல்லது விவசாயிகள் போராடுகிற போது மற்றவர்கள் தொடர்ச்சியாகவே அவங்களுடைய அணுகுமுறை இந்த மாதிரி இது சரியில்லை என்பது முறையில் தான் அந்த கடுமையான முறையில் அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்பட்டது. அதனால செயலாளர் மாத்திட்டாங்கன்றதெல்லாம் அதுல எல்லாம் கடுகளவு கூட உண்மை இல்லை. எங்க கட்சியினுடைய ஸ்தாபன நடைமுறை தெரியாமல் சொல்லக்கூடிய விஷயம் அது. இது ஒரு வழக்கமான மாநாடுகளில் இந்த மாதிரி நிர்வாகிகள் மாற்றம் என்பது ஜனநாயக முறைப்படி வழக்கமாக நடைபெறுகிற ஒரு நிகழ்வை தவிர மாநில அரசாங்கத்தை கண்டிக்கிறதுக்கும் செயலாளர் மாற்றத்துக்கும் கடுகளவு சம்பந்தம் கிடையாது. அதானிக்கு எதிரான போராட்டத்துக்கு அனுமதி மறுப்பு அப்படின்றத எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல இங்க டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக மாநில சட்டமன்றமே தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. அனைத்து கட்சிகளும் அந்த சுரங்க அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்கிற முறையில் ஒரு ஏகமனதான தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதைத்தான் சொன்னார். அதானி குடும்பத்துக்கு எதிரான ஊழல் வழக்குகளை விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு அமைப்பு ஆர்ப்பாட்டத்துக்கு பர்மிஷன் கேட்கிறாங்க. கடைசி நேரத்தில் ஆர்ப்பாட்டத்துக்கு பர்மிஷன் மறுக்கப்படுது. இல்ல எங்களை அதானியோட திமுக அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கம் ஏற்பட்டதன் விளைவாக இதற்கெல்லாம் அனுமதி மறுப்பு பாக்குறீங்களா அல்லது அது என்ன காரணத்துக்காக அப்படி நடந்திருக்கு? இல்ல பொதுவாகவே அவங்க போராட்டம்னா அனுமதி மறுக்கிறது என்பதை ஒரு வழக்கமாகவே வச்சிருக்காங்க காவல்துறை. இது மாநில அரசாங்கம் இன்னைக்கு அனுமதி கொடுத்தாங்களா இல்லையான்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குது, அனுமதி வாங்கிதான் நடத்தினாங்கன்றதுக்கு என்ன இது இருக்குங்கள? ஆளுங்கட்சி போராட்டம் நடத்துகிற போது இயல்பா அது அனுமதி கொடுக்கல. திமுகவுக்கு ஆமா அதான் நாங்க எங்களுக்கு அனுமதி கொடுக்கலையான்றதுக்காக இந்த பிரச்சனையை நாங்க எடுக்கல. யாராக இருந்தாலும், எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும், அரசியல் கட்சியாக இருந்தாலும் அவங்களுடைய கோரிக்கையை வற்புறுத்தி போராடுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அதை காவல்துறை மறுப்பது சரியல்ல, அது சட்டவிரோதமானது. இதுல தமிழ்நாடு அரசாங்கத்துடைய காவல்துறை கொள்கை மாற வேண்டும். அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். அதனால அதானியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவங்க எந்த ஒரு அமைப்பும் போராடுவதற்கு அவங்க அனுமதி வழங்க வேண்டும்.